ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MYannamkitchen. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான சுவையான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம நார்மலாக உப்புமா பண்ணுறதை விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்டான ரவா கிச்சடி நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு பீன்ஸ், கேரட் சேர்த்து 100 கிராம், 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு 250 கிராம் ரவையை நம்ம ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீன்ஸும் கேரட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 600 ml நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம தனியாக வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள், ரவா கிச்சடி நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதான் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான ரவா கிச்சடி பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.